கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கும்படியாக தேவன் எனக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த வாரம் நாம் பார்த்தோம், கர்த்தருக்குள் விசேஷித்த சந்ததிகள் என்ற தலைப்பில் 3 விதமான சந்ததிகளை நாம் பார்த்தோம். அடுத்து இன்னும் ஒரு 3 விதமான சந்ததிகளை வேதாகமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்களை மூடி நாம் அவரை சேர்ப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நடி செலுத்துகிறோம். இந்த அருமையானத காவல் என்று சமுத்திர வருகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை நாங்கள் கேட்குற இந்த யூடியூப் செய்தியை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரை இந்த செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் நாங்கள் கிருபை தாருப்பா. ஆண்டவரை இந்த செய்தியின்படி கர்த்தாவே நாங்களும் ஆண்டவர் அப்படிப்பட்ட விசேஷித்த சந்ததிகளாய் மாற கர்த்தர் கிருபை செய்யும். கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இந்த செய்தியை கேட்கும் போது எங்களுக்குள் தேவ ஆசீர்வாதம் இறங்க தேவன் அனுக்கிரகம் வர வேண்டுமாய்க்கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்து கொள்ளும், காத்து கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதியாகமம் 26:5. நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஜாதிகள் என்று சொல்லும் பொழுது நான் கடந்த வாரமே சொன்னது போல அது ஜனங்களை தான் குறிக்கிறது. ஆக சகல ஜனங்களும் ஆபிரகாம் என்கிறவருடைய சந்ததிக்குள்ளாக, ஈசாக்கு யாக்கோபு என்கிறவருடைய சந்ததிக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படுகிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 71ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 71, 17, 18. தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தேன். இதுவரைக்கும் உடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு, இந்த கால சந்ததிக்கு கர்த்தருடைய வல்லமையையும் இனி அவர்களுக்கு அடுத்து வரப்போகிற சந்ததிக்கும் கர்த்தருடைய பராக்கிரமத்தையும் நாம் அறிவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த காலத்து சந்ததிகள் நமக்கு அறிவித்தபடியினாலே இந்த வேத வசனங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த நாட்களிலே நமக்கு கர்த்தர் செய்கிற அற்புதம், நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நடத்துகிற அற்புதம், நாம் வேதம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வசனம் கொடுக்கிற ஆறுதல், தேறுதல், இப்படி எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு மேன்மையை தேவன் அங்கே தருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இங்கே பார்க்கிறோம், முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக என்று சொல்லி பார்க்கிறோம். முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. ஆக முதிர் வயது, நல்ல முதிர் வயது, நல்ல நரைமுடி உள்ளவனாக இருக்கும் வரைக்கும் என்னை கைவிடாதிரும் ஆண்டவரே. ஏன் என்று சொன்னால், இந்த சந்ததிக்கு, இதற்கு பின்வர சந்ததிக்கு உம்முடைய வல்லமையை நான் சொல்ல வேண்டும், உம்முடைய மகத்துவத்தை, உம்முடைய பராக்கிரமத்தை நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். சங்கீதம் 18:50. தாம் ஏற்படுத்தின மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளிக்கிறார். இந்த நாட்களில் ராஜாக்கள் என்று யாரும் அல்ல. இந்த நாட்களிலே பிரதமர், ஜனாதிபதி என்று சொல்லி, அதிபர்கள் என்று சொல்லி தான் இருக்கிறார்கள். ஆக தாம் அபிஷேகம் பண்ணினவர்களை தான் தேவன் அங்கே வைக்கிறார். அந்த சந்ததிக்கும்
சதா காலமும் கிருபை செய்கிறவராக தேவன் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கிருபை விளங்குகிறது. யார் வேண்டுமானாலும் ஆட்சி செய்யலாம் எந்த நாட்டிலும். ஆனால் ராஜாக்களையும் அதிபர்களையும் பிரதமர்களையும் ஏற்படுத்துகிறவர் தேவன் தாமே என்று சொல்லி பார்க்கிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 நாளாகமம் 20:7. யோசபாத்துடைய வார்த்தையை நாம் அங்கே பார்க்கிறோம். எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் கொடுக்கவில்லையா என்று சொல்லி அங்கே அவர் கேட்கிறார். இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் கொடுக்கவில்லையா? ஆக தேவன் அந்த ஆபிரகாம் என்பவர் மூலமாக தான் நமக்கு வாக்குத்தத்தங்கள் வழியாக நமக்கு எல்லாவித ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஆபிரகாம், அவருடைய மகன் ஈசாக்கு, அவருடைய மகன் யாக்கோபு, அவனுடைய பிள்ளைகள் 12 பேர் அப்படியே பறந்து விரிந்த உலகம் முழுவதும் அவர்கள் போய் அந்த தேசங்களெல்லாம் அவர்கள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக மாற்றுகிறார்கள். அப்படிதான் இந்த தேசமும், நாம் இருக்கிற இந்த இந்தியாவும் ஆசீர்வாதம் உள்ள தேசமாக தேவனால் மாறுகிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. பிரசங்கி 1:4. ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்னென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஒரு சந்ததி போகுது, ஒரு சந்ததி வாழ்ந்து முடிச்சு செத்து போறாங்க, ஒரு சந்ததி வருது, புதுசா பிள்ளைங்க பிறந்து வராங்க. ஆனா பூமியோ என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். மனிதன் நிலைத்திருப்பதல்ல, சந்ததிகள் நிலைத்திருப்பதல்ல. ஆனால் இந்த சந்ததிகள் வைத்து போகிற பாடங்கள், வைத்து போகிற கருத்துகள், அது மற்ற சந்ததிக்கு உதவுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதத்தின் புஸ்தகம் 78ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 78:5-6. அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். அவர் என்ன செய்கிறாராம்? பிதாக்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். எதை கட்டளையிட்டிருக்கிறார்? சாட்சிகளை சொல்ல வேண்டும். ஆக தேவன் என்னென்ன செய்தார் என்ற அந்த சாட்சிகளை சொல்ல வேண்டும். வேதங்களை தேவன் கொடுத்திருக்கிறார், அந்த வேதங்களை ஸ்தாபிக்க வேண்டும். இது இரண்டையும் சந்ததிகள், போகிற சந்ததிகள் வருகிற சந்ததிகளுக்கு சொல்லுகிறவர்களாக தேவன் வைக்கிறார். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவர்களை சொல்லும்படிக்கு. அப்ப பிரசங்கி சொல்வது போல பார்க்கிறோம், ஒரு சந்ததி போகிறது, ஒரு சந்ததி வருகிறது. ஆக இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அறிந்து கொள்ளும்படிக்கு அவர்கள் எழும்பி அவங்களுக்கு பின்வரும் சந்ததிக்கு சொல்லும்படிக்கு இது காலம் தொட்டும் இது வருகிறது. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் காலம் தொட்டு வருகிறது. ஆக இந்த சந்ததிகள் வரலாம், ஆனால் அந்த சந்ததிகள் எப்படிப்பட்ட சந்ததிகளாக இருக்கிறது? சத்துருக்களாகிய பிசாசின் சந்ததியாய் இருக்கிறதா, அல்லது தேவனுடைய சந்ததியாய் இருக்கிறதா, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதான சந்ததியாய் இருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கிறோம், தேவன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு சந்ததியை தேவன் வைத்திருக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், தேவனுடைய சந்ததி என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய சந்ததி அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம்
29ஆம் வசனம், நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க. அப்ப இங்கே நாம் ஒரு சந்ததியை பார்க்கிறோம், தேவனுடைய சந்ததி என்று சொல்லி பார்க்கிறோம். கடந்த வாரங்களில் நீதிமான் சந்ததி என்று சொல்லியெல்லாம் 3 சந்ததிகளை பார்த்தோம். இந்த வாரம் நாம் பார்க்கிற சந்ததி தேவனுடைய சந்ததி. இந்த தேவ சந்ததி ஒரு விக்கிரகங்களை நினைக்கக்கூடாது தெய்வமாக. அப்போஸ்தலர் 17:29 நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் கையில் பெயிண்ட் அடித்து வரையப்பட்ட படங்களானாலும் வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கலாகாது. ஆக நாம் தேவ சந்ததியாக இருக்கும்போது நம்முடைய தேவன் நாம் வரைகிற படங்களாக அவர் இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, நம்முடைய யுக்தி நாம் உருவாக்குகிற பொன்னினாலே உருவாக்குகிற அல்லது கல்லினாலே உருவாக்குகிற ஒரு சிலைகளாக தேவன் அல்ல. தேவன் தம்முடைய சாயலாக தான் நம்மை படைத்தார். தம்மை போல நாமும் ஆளுகை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் நம்மை படைத்தார். அப்படி தேவனை ஆராதிக்கிறவர்களாக, அப்படி தேவனுடைய சந்ததியாய் இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். லேவியராகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். லேவியராகமம் 20:26, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாயிருப்பீர்களாக. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களாக. அப்போ தேவனுடைய சந்ததி எப்படி இருக்க வேண்டும்? தேவனை போல பரிசுத்த சந்ததியாய் இருக்க வேண்டும். அங்கே பார்க்கிறோம், நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். யார் அந்த மற்ற ஜனம்? சித்திரவேலை படம் வரைந்து வணங்குகிறது அல்லது ஒரு கை வேலைப்பாடாக அந்த இடத்துல சொருபங்களை சிலைகளை உருவாக்கி வணங்குகிற இந்த நிலைகளே அல்ல. அவர் வணங்குகிற அந்த நபர்களிலிருந்து தேவன் நம்மை பிரித்தெடுக்கிறார். இன்றைக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறேன், என்னை போல ஒரு படம் வரைந்து ஒரு கட் அவுட் வைத்து ஒரு பிரசங்கம் பண்ணு என்று சொன்னால் அது பிரசங்கம் பண்ணுமா? நிச்சயம் பிரசங்கம் பண்ணாது. என்னை போல ஒரு சிலை வடித்து இந்த இடத்துல வைத்து அந்த கேமராவில் எடுக்கும் என்று சொன்னால் தேவ செய்தி வந்து விடுமா? கண்டிப்பாக கிடையாது. ஏன் என்று சொன்னால் அவைகள் விக்கிரகங்கள், மனுஷனுடைய கை வேலைப்பாடு. ஆனால் கர்த்தர் ஜீவனுள்ளவர், நாமும் ஜீவனுள்ளவர்களாய் இருக்கிறோம். அப்ப நாம் வணங்குகிற தேவனும் பரிசுத்தம் உள்ளவராயிருக்கிறார். அப்ப நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைக்க வேண்டும், ஆண்டவரே என்னை ஒரு உம்மை போல ஆண்டவர் ஒரு பரிசுத்தவானாய் மாற்றும், உம்மை போல ஒரு நல்ல சந்ததியில் தேவனுடைய சந்ததி என்று அழைக்கப்படத்தக்க அளவில் என்னை நீர் மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம். தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த பூமியில், இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான ஜனங்கள் வாழ்கிறார்கள், எத்தனையோ விதமான பாஷைக்காரர்கள் வாழ்கிறார்கள், எத்தனையோ விதமான சுபாவங்களை உடையவர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் தேவன் நம்ம எல்லாம் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கிறார். கடந்த வாரம் ஒரு செய்தியை நான் வாசித்தேன். அதில் பார்ப்பீர்களே, ஆனால் ஜப்பான் நாட்டு மனிதர்களை குறித்து அங்கே கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அவர்கள் குள்ளமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் அதிக நேரம் வேலை செய்கிறார்களாம். உதாரணமாக, ஒரு மனிதன் 8 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரம் உறங்க வேண்டும். 8 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரங்கள் கண்டிப்பாக உறங்க வேண்டும். இவர்கள் உறங்காமல் என்ன செய்கிறார்கள்?
அதிகமாக வேலையில் ஈடுபாடு கொள்ளுகிறார்கள், தாங்கள் செய்கிற வேலைகளில். ஆக இவர்கள் உறங்குகிற நேரம் கொஞ்சமாக மாறிவிடுகிறது. ஒரு மனிதனுடைய சகல உச்சம் தலை முதல் உள்ள கால்வரையான எல்லா உறுப்புகளுடைய வளர்ச்சி, இரத்த ஓட்டங்கள் எல்லாமே அவன் உறங்கும் பொழுதுதான் நடக்கிறதாம். இது ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒருவன் உறங்கும் பொழுதுதான் அவனுடைய வளர்ச்சியே அங்கே இருக்கிறது. அப்பொழுதுதான் அவன் எல்லாவற்றிலும் செயல்படுகிறவனாய் அவன் மாறுகிறான். ஆக அப்படிப்பட்ட ஒரு சந்ததி அங்கே நாம் பார்க்கிறோம். அதனால அவர்கள் அங்கு குள்ளமானவர்கள் என்று நாம் சொல்ல முடியாது. அவருடைய சுவாபம் அதிகமாக வேலை செய்கிறார்கள். அவருடைய வேலையின் பலு நிமித்தமாக அவர் வேலை செய்கிறதுனால அவர்கள் அந்த இடத்துல அவர்களால் ஒரு உயர்ந்த நெட்டையான உயரமுள்ளவர்களாக வளர முடியாமல் இருக்கிறார்கள். இப்படி ஒரு சந்ததி இந்த பூமியில் வாழ்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சரீரத்தில் எல்லாவற்றிலும் நம்முடைய அவயவங்களை எல்லாம் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆண்டவர் நடத்துகிறார். லேவியராகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை நாம் பார்க்கிறோம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கிறது, அது தேவனுடைய சந்ததி எனப்படும். தலைமுறை தலைமுறையாக அந்த சந்ததி தேவனுடைய சந்ததி எனப்படும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சந்ததி தேவனுடைய சந்ததியாய் இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய சந்ததியாய் இருக்க வேண்டும். இங்கே அதை தான் பார்க்கிறோம். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். அந்த சந்ததி என்ன செய்கிறது? அவர்களுக்கு பின் வருகிறவர்களுக்கு கர்த்தருடைய நீதியை அந்த இடத்துல அறிவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நாம் நீதியை அறிவிக்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பின்வரும் சந்ததிகளுக்கு கர்த்தருடைய நீதி என்ன என்று சொல்லிக் கொடுக்கிறோமா? ஆக இதுதான் அங்கே தேவனுடைய சந்ததியினுடைய விசேஷம். இதுதான் தேவனுடைய சந்ததியினுடைய ஒரு மேன்மையான ஒரு காரியம். சங்கீதத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள், 14 வசனங்களை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் வாழ்க்கைக்கு எது தகுந்த வழி என்பதை அவனுக்கு தேவன் தேர்ந்தெடுக்கிறார். அவனுக்கு எது தேர்ந்தெடுத்து அவனுடைய வழி என்ன? இன்னைக்கு எல்லாவற்றையும் முடிவெடுக்கிற நிலையில நாம் இருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கு. ஆனால் தேவன் முடிவெடுக்கிறாரா, தேவ சித்தம் இருக்கிறதா என்று நம்முடைய சந்ததியினுடைய காரியத்தில் நாம் குறிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சந்ததி தேவனுடைய சந்ததியாக இருக்க வேண்டும். இங்கே நாம் பார்க்கிறோம், அவர் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். நமக்கு போதித்து நம்மை ஒரு சந்ததியிலே வைத்த தேவன் நமக்கு ஒரு சந்ததியை கொடுத்திருக்கிறார். அந்த சந்ததியையும் தேவன் போதிக்கிறார், வழியை போதிக்கிறார். அவன் ஆத்மா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். அவன் ஆத்மா நன்மையில் தங்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். ஆக தேவனுடைய சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். என்னங்க, இந்த பூமியில் உள்ள எல்லா நாடுகளையும் சுதந்தரித்துக் கொள்றதா? அல்ல.
இந்த பூமியிலே நான் வாழ்கிற இந்த பூமியிலே என்ன விளைகிறதோ, என்ன இருக்கிறதோ, அவைகளை எல்லாம் நான் சுதந்தரித்துக் கொள்ளுகிறேன், அவைகளை எல்லாம் நான் அனுபவித்துக் கொள்ளுகிறேன். இதை தான் அங்கே பார்க்கிறோம். தேவனுடைய சந்ததி இவைகளை எல்லாம் அங்கே அனுபவிக்கிற ஒரு சந்ததியாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். கர்த்தர் தம்முடைய சந்ததிக்கு தான் அவர் உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். நீ என்னுடைய வார்த்தையை கேட்டு எனக்கு கீழ்ப்படிந்து நீ நடப்பாயானால் உனக்கு வரக்கூடிய சந்ததியின் போல கடற்கரை மணலைப் போல வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று உடன்படிக்கை பண்ணினார். அதே போல ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார். தேவன் அவருடைய சந்ததியை பிற்காலத்தில் கடற்கரை மணலை போல பெருக பண்ணினார். வானத்து நட்சத்திரங்களை எண்ணக்கூட முடியாதபடிக்கு அவன் சந்ததியை பெருக பண்ணி இருக்கிறார். ஆக தேவ சந்ததியை தேவன் அங்கே உடன்படிக்கையினாலே உண்டாக்குகிறார். நான் தேவன் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். நீ என்னை விசுவாசிக்கிறாயா? நீ என்னை பற்றி கொள்ளுகிறாயா? நீ என்னை சார்ந்து இருக்கிறாயா? நீ என்னுடைய சந்ததியாய் இருக்கிறாயா என்று தேவன் கேட்கிறார். இன்னைக்கு இவைகளெல்லாம் குறைவுள்ளது, இவைகளெல்லாம் எனக்கு குறைபட்டிருக்கிறது என்று சொல்லுகிறாயே, அவைகளெல்லாம் உனக்கு நிறைவுள்ளதாய் மாறும்படிக்கு நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதத்தின் புத்தகம் 112 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். சங்கீதத்தின் புத்தகம் 112 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். அல்லேலூயா! கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அவன் சந்ததி பலத்திருக்கும், அதோடு மாத்திரமல்ல, செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஆக ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். ஆஸ்தியையும் ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் தான் கொடுக்கிறார். நீங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒரு ஜான் அளவுக்கு நான் வேலை போனால் ஒரு மூலம் நான் சரிக்கு விழுகிற அளவுக்கு நான் போகிறேன் என் வாழ்க்கை. காரணம் என்ன? தேவனுடைய ஆஸ்தி, தேவன் தம்முடைய சந்ததிக்கென்று வைத்திருக்கிற ஆஸ்தி, தேவன் தம்முடைய சந்ததிக்கென்று வைத்திருக்கிற அந்த ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். அப்போ தேவன் தம்முடைய சந்ததிக்கென்று கொடுத்தது இருக்கும் பொழுது உலக பிரகாரமாக ஒருவன் எதையாவது எடுப்பானானால் அது அவன் வீட்டில் இருக்காது, நிலச்சி நிற்காது. அதான் சொல்கிறாங்க, ஜான் போனால் முளம் போது, ஒரு அடி போது அப்படின்றாங்க. கஷ்டப்பட்டு ஒரு இப்போதான் கால் எடுத்து வச்சேன், அதுக்குள்ளார இன்னொரு பெரிய ஒரு இடி விழுந்த மாதிரி ஒரு பிரச்சனை. மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தை. நாம் கர்த்தருடைய சந்ததியாக இருப்போமானால் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் நம்முடைய வீட்டில் இருக்கும், நம்முடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதத்தின் புத்தகம் 69 அதிகாரம் 36 வசனம். சங்கீதம் 69:36. அவருடைய ஊழியக்காரரின் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள், அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அதில் வாசமாயிருப்பார்கள். அவருடைய ஊழியக்காரரின் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். எதை? தேவன் பண்ணின உடன்படிக்கையை, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை. ஏன்னா நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவ சந்ததி. அப்போ தேவனிடத்தில் என்னென்ன இருக்கிறதோ அது எல்லாமே நமக்கு இருக்கிறது.
அப்போ நாம் தேவ சந்ததியை உள்ளவர்களாக இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 1 பேதுரு 2:9, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சந்ததி. நாம் என்ன செய்யணும் தெரியுமா? நம்முடைய அந்தகாரத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பலவிதமான நஷ்டங்களிலிருந்து, பலவிதமான சேதங்களிலிருந்து, தோல்விகளிலிருந்து தேவன் தம்முடைய அதிசயமான ஒளியினிடத்திற்கு, ஆசீர்வாதத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்கள், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜனமாகவும் அவருடைய சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆக ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்கிறான்டா அவன். நம்ம சொல்கிறோம்ல, பாரு அவனுக்கு என்ன குறை, அவன் வாழ்க்கையே ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்கிறான், ஒரு குறையும் கிடையாது, அவன் வாழ்க்கை நல்ல செழிப்பாக இருக்குது. அதை தான் இங்கே பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் பரிசுத்தர், அதே போல் நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். ஆக பரிசுத்த ஜனமாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும், தேவனுடைய சந்ததி எப்பொழுதும் அவருக்கு சொந்த ஜனமாக இருக்க வேண்டும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் சொந்த ஜனமாக இருந்துவிட்டு மற்ற நாட்களிலே பழையபடி உலகத்தை அந்தகாரத்துக்குள் இருந்து கவலைப்பட்டு, வேதனைப்பட்டு, கண்ணீர் விட்டு, ஏன் என் வாழ்க்கை இப்படி, ஏன் எனக்குள்ள இப்படி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கு என்று புலம்புகிறவர்களாய் அல்ல, நம்மை அழைத்தவர் ராஜரீக கூட்டமாய் நம்மை மாற்ற அழைத்திருக்கிறார். நாம் தேவனுடைய சந்ததி, நாம் ராஜாக்களை உருவாக்குகிறவருடைய சந்ததி. ஆக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அவருடைய சந்ததியாக. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், கலாத்தியர் 3:16, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கென்று அநேகரை குறித்து சொல்லாமல் சந்ததி என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் நம்ம வாச்சோம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும், அதை தான் இங்கே சொல்கிறாரு. உன் சந்ததிக்கும் என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த சந்ததி. அவர் தேவனுடைய சந்ததி, தேவகுமாரன். அவரை நாம் ஏற்றுக்கொண்டால் நாமும் தேவனுடைய சந்ததியாய் மாறுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தை, ஒரு காரியங்களை எல்லாம் ஒரு துச்சமாய் நாம் எடுத்திருப்போமானால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ரோமர் 9:8, அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அவர் சந்ததியார் எனப்படுவார்கள். மாம்சத்தின்படி, இப்போ எனக்கு பின்னாடி ஒரு பிள்ளை பிறந்து வரான், நான் கர்த்தரை தேடுறவனா இல்லை, ஒரு வாக்குத்தத்தை பட்டு பிடிக்கிறவனா இல்லை, அது ஒன்றுமே இல்லை. ஆனால் வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்கள், நான் வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளாய் மாறுவேனானா என் சந்ததி என் அழைக்கப்படும், கர்த்தருடைய சந்ததி என்று அழைக்கப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சந்ததியாய் நாம் இருக்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவன் 12 கோத்திரங்கள் யாக்கோபுடைய சந்ததியிலே தேவன் தேர்ந்தெடுத்தார். அதில் லேவியின் கோத்திரத்தை மாத்திரம் தேவன் விசேஷமாய் தேர்ந்தெடுத்தார் என்று பார்க்கிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், என்னாகமத்தின் புஸ்தகம்
8:6 நீ இஸ்ரவேல் சந்ததியாரில் நின்று லேவியரை பிரித்தெடுத்து அவர்களை சுத்திகரிப்பாயாக. நீ இஸ்ரவேல் சந்ததியினரிடந்து லேவியரை பிரித்தெடுத்து, அந்த 12 பிள்ளைகளிலிருந்து லேவியரை பிரித்தெடுத்து அவர்களை சுத்திகரிப்பாயாக. ஏன்? அவர்கள் என்னுடைய காரியம். 10ஆம் வசனம் பாருங்க. என்னாகமம் 8:10. என்னாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ லேவியரை கர்த்தருடைய சந்நிதியில் வரப்பண்ணின போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளை லேவியர் மேல் வைக்க கடவர்கள். லேவியர் கர்த்தருக்குரிய பணிவிடை செய்யும் பொருட்டு ஆரோன் அவர்களை இஸ்ரவேல் புத்திரரின் காணிக்கையாக கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டும் காணிக்கையாய் நிறுத்த கடவன். அப்ப லேவி புத்திரர் கர்த்தருக்கு காணிக்கையாக, மற்ற மனுஷர்களுடைய காணிக்கையாக கொடுக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகளாக, கர்த்தருக்கென்று கொடுக்கப்படுகிற காணிக்கைகளாக உங்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறார்கள். அப்படியானால் தேவ சந்ததியிலே உங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார்? உங்கள் சபையில் நீங்கள் எந்த சபைக்கு போகிறீர்களோ அந்த சபையிலே தேவன் உங்களுக்கு, உங்கள் ஊழியக்காரை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். உங்களுக்கான ஒரு அந்த காணிக்கையாக தேவன் அந்த ஊழியக்காரரை வைத்திருக்கிறார். நீங்கள் கொடுக்கிற பணம், காசு காணிக்கை, அது மாத்திரமல்ல காணிக்கை, ஊழியக்காரரே ஒரு காணிக்கையாக காணப்படுகிறது. இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் லேவியரும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விசேஷமான ஒரு காரியம். என்னாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். என்னாகமம் 20:25 நீ ஆரோனையும் அவன் குமாரனாகிய எலியேசரையும் கூட்டிக் கொண்டு அவர்களை ஓர் என்னும் மலையின் மேல் ஏற பண்ணி ஆரோன் உடுத்தியிருந்த வஸ்திரங்களை கலற்றி அவைகளை அவனுடைய குமாரனாகிய எலியேசருக்கு உடுத்துவாயாக. ஆரோன் அங்கே மரித்து ஜனத்தாரோடைய சேர்க்கப்படுவான். ஆரோன் அங்கே செத்து போய் தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்படுவான். கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தான். சபையார் எல்லாரும் பார்க்க அவர்கள் ஓர் மலையின் மேல் ஏறார். ஏங்க நீ யோசிச்சு பாருங்களேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ செத்து போயிடுவ, இன்னும் ஒரு நாளில் நீ செத்து போயிடுவ. நம்ம மனசு எப்படி இருக்கும்? அந்த ஒரு நாள்ன்றதுக்குள்ளாரையே நம்ம செத்து போய் நம்ம மாதிரி ஆயிடுவோம். மனது ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி படபடப்பாக இருக்கும், ஒரு திகைப்பாக இருக்கும். நமக்கு எதாவது ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, இப்படியா இருந்தால் நடந்துருமோ என்று நம்மளாயே நம்ம உள்ளுக்குள்ளே இருப்போம். ஆனால் அன்னைக்கு பாருங்க, ஆரோன் அதை எதிர்கொள்ளுகிறார். இப்போ அந்த ஓர்மலையில் போ, நீ ஆரோன் மரித்து போவான், அவன் பிள்ளைக்கு அவனுடைய உடைய உடுத்துவியே. ஸோ ஆரோன் போகிறான், மோசையோடு கூட தன் மகனோடு கூட போகிறான். அந்த மலை ஓர் என்று சொல்லப்படுகிறது, ஆனால் அதற்கு இன்னொரு பேரும் உண்டு, ஆரோன் மலை என்று பெயர். அந்த மலையிலே தான் ஆரோன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அந்த மலையிலே தான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அதனால அந்த மலைக்கு பெயர் ஆரோன் மலை என்று பெயர். அங்கே ஆரோன் உடுத்தியிருந்த வஸ்திரங்களை மோசே கலற்றி அவைகளை அவன் குமாரனாகிய எலியேசருக்கு உடுத்தினான். அப்பொழுது ஆரோன் அங்கே மலையின் உச்சியிலே மரித்தான் என்று பார்க்கிறோம். ஆரோனுடைய உடைகளை எல்லாம் நம்ம உயிரோடு இருக்கு நினைக்க பாருங்க. இந்த மேல் அங்கே கழட்டும் என்ன நினச்சிருப்பான், இன்னும் ஒவ்வொன்றா நான் கழட்டுறேன், இன்னும் எல்லாத்தையும் கழட்டினோன்னே நான் செத்து போகிறேன். நம்மளாக இருந்தால் என்ன நினைப்போம்? அந்த மனநிலையில் தானே இருப்போம். இந்த பதப்பதப்பு, ஒரு படபடப்பு, நெஞ்சு வலி வலிக்கிற மாதிரி, அல்லது கைகாலெலாம் வலிக்கிற மாதிரி என்னமோ பண்ணுது, சொல்ல தெரியலன்னு சொல்கிறோம் இன்னைக்குள்ள உலகத்தில். ஆனால் அந்த இடத்துல ஆரோன் பாருங்க, எல்லாத்தையும் கலட்டி கொடுக்குறான். அங்கே மரித்து போனான், தெரிந்தே மரித்து போகிறான். ஆக அப்பொழுது ஆரோன் இங்கே மலை உச்சியிலே அவரை மரித்தான்.
அப்பொழுது மோசேயும் எலியேசர் மலையிலிருந்து இறங்கி வந்தார்கள். ஆரோன் ஜீவித்து போனான் என்பதை சபையார் எல்லாரும் கண்டபோது இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் ஆரோனுக்காக 30 நாள் துக்கம் கொண்டாடினார்கள். ஆரோன் தேவனுடைய சந்ததியில் வந்தான். மோசேயும் தேவனுடைய சந்ததியில் வந்தான். இந்த ஆரோனுடைய சந்ததி தேவனுடைய சந்ததி, எலியேசர் தேவனுடைய சந்ததியாக இருந்தான். அடுத்து ஒரு சந்ததியை நாம் பார்க்க போகிறோம். விசுவாசத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததி. விசுவாசத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரோமர் 4:13. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வரும் நீதியினால் கிடைத்தது. விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய் போகும், வாக்குத்தத்தமும் அவமாகும். 16ஆம் வசனத்தை பாருங்க. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதாய் இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. அப்ப தேவனுடைய வாக்குத்தத்த சுதந்திரம் நமக்கு எப்படி வருகிறது? விசுவாசத்தினாலே வருகிறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதே போல இங்கே நாம் பார்க்கிறோம் இல்லையா? கிருபையின் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படி அப்படி வருகிறது. அது ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான, ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தானோ தேவனை, அதே போல அந்த விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும், எல்லா மனுஷருக்கு, எல்லா நாட்டில் உள்ளவங்களுக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கிறது. அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆபிரகாமை தேவன் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை தேவன் சகல காரியத்திலும் ஆசீர்வதித்தார். வேதவசனம் சொல்லுகிறது. அவனுடைய ஊழியக்காரன் அவனுடைய மகன் ஈசாக்காக பெண் பார்க்க போவான். அங்கே இந்த பெண் வீட்டாரிடத்தில் சொல்லும்போது சொல்லுவான், என் எஜமான் ஒரு பெரிய சீமானாய் இருக்கிறார், அவரிடத்தில் திரளான ஒட்டகங்களும் மாடுகளும் திரளான ஆஸ்தியும் உண்டு என்று சொல்வான். சீமான் என்று சொல்லுவான். சீமானாய் இருக்கிறார். சீமானா பணக்காரனா இருக்கான். பணக்காரனா எப்படிங்க வாழ்றான்? ஒரு கூடாரத்தில் வாழ்றான். ஆனால் அவனிடத்தில் பொன்னும் வெள்ளியும் இருந்தது. இன்னைக்கு வீடுகளில் பொன்னும் வெள்ளியுமா வச்சிருக்க முடியுது? எந்த நேரத்தில் எந்த திருடன் வருவான், எந்த நேரத்தில் எப்படி வந்து திருடுவான்னு தெரில இல்லையா? நேற்று ஒரு செய்தி இருந்தது. திருப்பூர் மாவட்டம் முழுவதும் திருச்சி ராம்ஜி நகரில் இருக்கிறதான ஒரு குரூப்பு திருடுகிற கூட்டம். அவர்கள் என்ன செய்தார்களாம், பித்தளை நகைகளை எல்லாம் தங்க முலாம் பூசி, இந்த தங்க முலாம் பூசின நகைகளை கொண்டு போய் விற்று இருக்கிறார்கள். இதை ஏமாண்டவர்கள் எல்லாம் போலீஸில் சொல்லி பின்னாடி அந்த கூட்டத்தையே பிடிச்சா அது திருப்பூர் முழுவதும் அந்த கூட்டம் பரவி இருந்திருக்குது. இன்னைக்குள்ள உலகம் அப்படி இருக்கு. அன்னைக்கு வெறும் கூடாரம், துணி கூடாரம். அந்த கூடாரத்துக்குள்ளார தங்கமும் ஐஸ்வர்யமும் இருந்தது, ஆஸ்தி இருந்தது. அந்த கூடாரத்துக்குள்ள சமாதானம் இருந்தது, சந்தோஷம் இருந்தது, மன நிறைவு இருந்தது.
இன்றைக்கி நாம் வாழ்கிற வீடுகளிலே நாம் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கிறோமா? 18ஆம் வசனத்தை பாருங்கள். ரோமர் 4:18. உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தாம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும். வயசாயிருச்சு, 100 வயசுக்கு. இனிமே இவன் 100 பிள்ளை 200 பிள்ளை பெக்க முடியுமா? அதுதான் இங்கே சொல்லுகிறாரு. உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நம்பிக்கை அங்க இருந்துச்சு. அதுதான் அந்த நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கா? அந்த நம்பிக்கையோடு நாம் விசுவாசிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா என்று சொல்லி பார்க்கிறோம். வேதவசனம் சொல்லுகிறது அடுத்த வசனத்தில், அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும், சரீரம் செத்து போனதுன்னா அவன் செத்து போனதல்ல, அவனுடைய அவயவங்கள், அவனுடைய பலன் எல்லாம் குறைந்து போனது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஸ்திரீகளுடைய வழிபாடு நின்று போய் அந்த கர்ப்பப்பை செத்து போயிற்று, அதையும் எண்ணல. அவன் தேவன் சொன்னபடி நிச்சயமாய் சந்ததியை பெருக பண்ணுவார். வானத்து நட்சத்திரத்தை போல என் சந்ததி விளங்கும், கடற்கரை மணலை போல திரளத்தனையாக என் சந்ததி இருக்கும் என்று அவன் எண்ணான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆக தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசத்தில் அவன் வல்லவனாக மாறினான். தான் வாக்கு பண்ணினதை தேவன் நிறைவேற்ற வல்லவர். விசுவாசத்தை சார்ந்தவர்களான சந்ததி அது வாக்குத்தத்தம் பெற்ற சந்ததி. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வாக்குத்தத்தம் வெறுமனே அவரிடத்தில் மறுபடியும் திரும்புவது கிடையாது. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையாகிய வாக்குத்தத்தம் யாருக்கு சொல்லப்பட்டதோ, யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ அவர்களுக்கு அந்த வார்த்தை நிறைவேறி சாட்சியாய் கடந்து போகும். ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தையாகிய நான் போய் இதை செய்துவிட்டு நான் வந்திருக்கிறேன். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான், அவன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறான், அவன் போக்கிலும் வரத்திலும் அவனோடு கூட நான் இருந்திருக்கிறேன். வார்த்தையாகிய வாக்குத்தத்தம், கர்த்தருடைய வார்த்தையாகிய வாக்குத்தத்தம். ஆக அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று பார்க்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபிரேயர் 4:3. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக இளைப்பாறுதல் என்பது ஒரு அமைதியான, ஒரு சந்தோஷமான, ஒரு நீரோடையை போல ஒரு தெளிந்த ஒரு வாழ்க்கை. ஆக விசுவாசித்தவர்களாகிய நாமும் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்த இளைப்பாறுதலுக்குள்ள நாம் பிரவேசிக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ரோமர் 3:22. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும் நீதி. அது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நடக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், இந்த பலவீனத்திலிருந்து என்னை நீக்குவார், இந்த சுகவீனத்திலிருந்து நீக்குவார், இந்த சூழ்நிலையிலிருந்தெல்லாம் என்னை மாற்றுவார், இந்த எல்லா விதமான மோசமான சூழ்நிலையிலிருந்தும் தேவன் என்னை மாற்றுவார்.
நீங்கள் அங்கே பாருங்கள். விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் வேலைக்கும் அது தேவ வேலைக்கும் வித்தியாசமே கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனம். ரோமர் 10:9 முதல் 11 வசனம். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தை விசுவாசித்தார், ரட்சிக்கப்படுவாய். நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசித்தார், நீ ரட்சிக்கப்படுவார். உன் இருதயத்தில் என்ன இருக்கு? விசுவாசமுள்ள சந்ததியே, நீ என்ன விசுவாசிக்கிறீங்க? நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நீதி உண்டாகும்படி இருதயத்தில் விசுவாசிக்குது. அந்த நீதியாகிய நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அது நமக்கு ரட்சிப்பாய் வரும்படிக்கு வாயினால் அறிக்கை பண்ணப்படுகிறது. இந்த வாழ்க்கை எனக்கு மாறும். நிச்சயமாக இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையை தேவன் மாற்றுவார். என் வாழ்க்கையை தேவன் மாற்றுவார். மறுபடியும் தேவன் என்னை உயர்த்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார் என்ற அந்த நம்பிக்கை, அந்த வாழ்க்கை தான் அங்கே என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் அங்கே சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியா 1 யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 யோவான் 5:4-5. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்மள விசுவாசம்தான் நம்ம வாழ்க்கை சூழ்நிலையை மாற்றும், நம்ம வாழ்க்கை நிலப்பாட்டை மாற்றும், நமக்கு நடக்காததை நடக்க வைக்கும், நமக்கு கிடைக்காத நன்மைகளை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு கிடைக்காத நன்மைகளை கிடைக்க வைக்கும். இதை எல்லாம் செய்வது நம்முடைய விசுவாசம் தான். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இயேசுவானவர் தேவனுடைய குமாரனே அன்றி விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஆக நாம் விசுவாசமுள்ள சந்ததியாயிருப்போம், விசுவாசத்தை சார்ந்தவர்களாய் சந்ததியாயிருப்போம், வாக்கு தத்தத்தை நாம் பெற்றவர்களாயிருப்போம். அது நிறைவேறும், நம்முடைய வாழ்க்கை மாறும். ஜெயிப்போம். கண்களை மூடி. பிதாவே, இந்த நல்ல வேளை காணடி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த மனமகிழ்ச்சியின் கர்த்தாவே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட இந்த செய்தியின்படி, இந்த யூடியூப் வழியாக நாங்கள் கேட்ட செய்தியின்படி கர்த்தாவே, எங்களுடைய சந்ததி தேவனுடைய சந்ததியாகவும் விசுவாசம் உள்ள சந்ததியாக எங்களை மாற்றும்பா. நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு அதை வைத்து போக கற்றுக் கொடுக்க ஆண்டவரே, அதை கற்பனைகளாகவும் வேத பிரமாணங்களாகவும் கற்றுக் கொடுக்க தேவன் எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை நீர் மாற்றுவீராக. கர்த்தாவே, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சாட்சி, அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற அற்புதம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த செய்தி கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற அற்புதமானது, அதிசயமானது, நிறைவேறுகிற வாக்குத்தத்தமானது, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் என்பதை உறுதிப்படுத்தட்டும் ஆண்டவரே. அது அவர்களை நிலைநிறுத்தட்டும். கர்த்தர் நீர் தொடர்ந்து நீர் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். கர்த்தாவே, இந்த செய்தி கேட்டபடிய பிள்ளைகள், வயது முதிர்ந்தவர்கள், சிறிய குழந்தைவர்கள் எல்லாரையும் நீர் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். எந்த சுகவீனமோ பலவீனமோ வராதபடி நீர் காத்துக்கொள்ளும். இந்த செய்தி கேட்கிற இந்த சந்ததியார்களுக்கு மத்தியில் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. பொறுப்பெடுத்துக்கொள்ளும். துதிகன மகிமையில்லாமக்கே எடுக்கிறோம். கர்த்தரும் இரட்சகர் பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் வல்லமையும் வழிநடத்துதலும் பக்கபலமும் பாதுகாப்பும் நம்மை தேவனுடைய சந்ததியாயும் விசுவாசத்தை சார்ந்த சந்ததியாயும் மாற்றுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசியுங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.